ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கதையில் வந்து தன்னுடைய மனைவின்னு நினச்சி மருமகள்கிட்டேயே செல்மிஷம் பண்ண ஒரு மாமனாருடைய கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுக்கு நன்றி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜா வந்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒரு பையன். அவனும் அவங்களோட மனைவியும் அவங்க அம்மா அப்பா கூடயே ஃபேமிலியாக வசிச்சுட்டு வராங்க. ராஜாவோட அப்பாவுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அவனோட அம்மா வந்து வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ராஜா டெய்லியும் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு தான் போகிறான். மேரேஜ் ஆனதுனால ஒரு 1 மந்த் மட்டும் டே ஷிஃப்ட் வாங்கியிருந்தான். ஸோ நைட்டில் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி. இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு திரும்ப கண்டினியூ ஆகிறதுனால வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துருந்தார். கிளம்பிட்டான். ராஜாவோட அப்பா வந்து 60-65 வயசு ஆனதுனாலும் இப்போவும் மனைவி கூட சந்தோஷமாக இருக்கிறதுல அவருக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் அவருடைய மனைவி ராஜாவோட அம்மா வந்து இப்போ மாதிரிலாம் அதுக்காக ஒத்துழைக்கிறது இல்லை. அந்த ஒரு ஏக்கத்தில் கவலையில் ரொம்ப நாள் இருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தன்னுடைய மனைவிகிட்ட பகல் நேரத்தில் நீங்கள் ராத்திரி நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட மனைவி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக தூக்கத்தில் சரி நம்ம தனியாக தூங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ரொம்ப சோகமாக இருந்த மனுஷன் வேறு ஒரு ஐடியா பண்ணார். சரி, மனைவிக்கு தூங்குகிற மாதிரி ஏதாவது ஒரு மருந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி ராத்திரி அவளுக்கு தெரியாமல் அவள் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் கடைக்கு போயிட்டு அவரே ஒரு லேசாக தூக்கம் வர மாதிரி ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து அவருடைய மனைவிக்கு கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்தாலாம், இல்லை நைட்டு பாலில் கலந்து கொடுத்தாலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராரு. அதே போல் எல்லாம் தயார் பண்ணி பாலெல்லாம் சுட வச்சு அதில் மயக்க மருந்து கலந்து இவர் குடிச்சிட்டு நானும் குடிக்கிறேன், நான் குடிச்சிட்டோமா நீ குடிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொண்டை வச்சுட்டாப்புல. அன்றைக்கின்னு பார்த்து அவங்க பால் குடிக்கிறதுக்கு மைண்ட் செட் இல்லாதவங்க மாதிரி அதை அப்படியே கொண்டு போய் திரும்ப கிச்சனில் வச்சுட்டு வந்துட்டாங்க. இது அவருக்கு தெரியாது. ராஜா அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வேலைக்கும் போயிட்டான். ஸோ ராஜாவோட அப்பா, அம்மா, மனைவி 3 பேர் மட்டும்தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தது. அவங்க கிச்சனில் கொண்டு வச்சுட்டு அவங்க நார்மலாக எப்பவும் போல் ரூமில் படுக்காமல் ஹால்லேயே வந்து படுத்துட்டாங்க. இதை கவனித்த ராஜா அப்பா சரி தன்னோட மனைவி எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி பெட்ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனார். இந்த சூழ்நிலையில் ராஜாவோட மனைவி கிச்சனில் பால் சுட வச்சு கொடுத்தாங்களே, அத்தை குடிக்கல போல். இது தெரியாத ராஜாவோட மனைவி கிச்சனில் பால் இருக்கு, வேஸ்ட்டாக போகுது போல், அத்தை குடிக்கல, சரி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பால் எடுத்து அவங்க குடிச்சிட்டு சரி அத்தை மாமாவுக்கெல்லாம் டேப்லெட்லாம் சாப்பிட்டாங்கன்னு கேட்டுட்டு நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய பெட்ரூமுக்கு போன அந்த பொண்ணு அங்கேயே தூக்கம் வர மாதிரி இருந்தது. சரி என்ன ரூமில் யாரையும் காணும் அப்படின்னு நினச்சிட்டு பெட்ரூம்லேயே ராஜாவோட அப்பா அம்மாவோட பெட்ரூம்லேயே மயங்கி படுத்துட்டா. ராஜாவோட அம்மா பெட்ரூமில் உள்ள மருமக தூங்க தெரியாமல் லைட்டாக பண்ணிட்டு உள்ளே தூங்கினா இந்த மனுஷன் ஏதாவது பாடப்படுத்துவான்னு சொல்லிட்டு வெளியில் ஹாலில் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி படுத்துட்டாங்க. இது தெரியாத ராஜாவோட அப்பா சரி உள்ளே தன்னுடைய மனைவி தான் படுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனவர் லைட் ஆன் பண்ணி பார்க்கலான்னு நினச்சவர் சரி லைட் ஆன் பண்ணி இன்னும் நடக்க போகுது, லைட்டெல்லாம் ஆன் பண்ண வேண்டாம், நம்ம லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கிறது தான் நமக்கு நல்லது, அதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே லைட்டை ஆஃப் பண்ண அப்படியே லைட்டை ஆன் பண்ணாமே ரூம் கதவை சாத்திட்டு அவரும் பெட்டில் போய் படுத்துட்டார். தான் கூட இருக்கிறது தன்னுடைய மருமகன் தெரியாமல் பெட்டில் போய் படுத்த அந்த மனுஷன் தன்னுடைய மனைவி தான் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செல்மிஷம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாதிரி நல்லா ஸ்லிம்மாக இருக்கடி அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு அவரும்
கூட இருக்கிறது யாருன்னு தெரியாமையே அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தார். விடிய காலையிலேயே சரி நம்ம மனைவிக்கு முழிப்பு வந்துட்டா நம்மளை ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிக்கிறவர் மனுஷன் பக்கத்தில் பெட்டில் படுக்காமல் எப்போ போல் பாயை விரித்து பக்கத்தில் கீழே படுத்துக்கிட்டாரு. அதிகாலையிலலாம் ராஜாவோட மனைவிக்கு விழிப்பு வந்துடுச்சு. ஆனால் மூச்சு பார்த்தவங்க தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் லைட்டாக அங்கங்கே அலங்கோலமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னடா அது நம்ம எங்கே இருக்கோம்னு நினச்சிட்டு மெதுவாக மொபைலில் எடுத்து லைட் ஆன் பண்ணி பார்த்தா மாமியாரோட பெட்ரூம்லேயே படுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒரே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா மாமனார் கீழே படுத்து கிடக்குறாரு. ஐயோ என்ன நம்ம நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தூங்கிட்டோமா, ஐயோ அப்பா அத்தை எங்கே படுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாதவங்க எழுந்திரிக்கும் போது உடம்பெல்லாம் ஒரே அசதியாக வலியாகவும் இருக்கிறது நினச்சி ஆச்சரியமாகவே வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போய் பார்த்தா மணி 5:30. சரி யாருமே எழுந்திரிக்கணும்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டாரு. அந்த சூழ்நிலையில் ராஜாவோட அம்மாவும் எழுந்திரிச்ச உடனே 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே இந்த விஷயம் நடந்து இப்படி ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்குமே தெரியாமையே எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு விபத்தாக நடந்து போச்சு. 3 மாதம் கழித்து ராஜாவோட மனைவி முழுகாமல் இருக்கா அப்படிங்கிற செய்தி கேட்டு அந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமானாங்க. ஆனால் எந்த ஒரு நல்ல செய்திக்கு யார் காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு புதிர் தான். இந்த கதையில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வந்திருக்கிறது நல்லதா கெட்டதான்னு நீங்களே சொல்லுங்கள்.